Hello everyone, Daikin 2026 மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் நேம் Daikin 2026 மாடல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 110 3 ஸ்டார் ஏசி 110 5 ஸ்டார் 1.5 3 ஸ்டார் 2026 மாடல் 1.5 5 ஸ்டார் ஏசி 2025 மாடல். பிரைசிங் பற்றி பார்க்கும்போது 110 3 ஸ்டார் ஏசி பிரைஸ் 31,990 rupees, 1.5 3 ஸ்டார் ஏசி 36,990, 1.5 5 ஸ்டார் 43,990 rupees. ஃப்ளிப்கார்ட்டில் 1.5 3 ஸ்டார் ஏசிக்கு 4.2 ஸ்டார் 1,800 plus reviews 24,000 plus ratings இருக்கு. 1.5 5 ஸ்டார் ஏசிக்கு 4.3 ஸ்டார் 1,500 plus reviews 17,000 plus ratings இருக்கு. வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி, பிசிபிக்கு 5 years வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்டி. பேசிக்காக 10 என்ன சொல்கிறேன், அப் டு 110 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஸ்மால் சைஸ் ரூமுக்கு 110 ஏசி கூலிங் கரெக்டாக இருக்கும். 111 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்க மீடியம் சைஸ் ரூமுக்கு 1.5 ஏசி கூலிங் கரெக்டாக இருக்கும். 151 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்க லார்ஜ் சைஸ் ரூமுக்கு 210 ஏசி கூலிங் கரெக்டாக இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஏர் கண்டிஷனரில் பவர் ஷெட் இருக்குது. பவர் ஷெட் ஆன் பண்ணும்போது ஏர் கண்டிஷனர் 20% ஃபாஸ்டர் கூலிங் வந்து ஆகும். இந்த ஏசியில் 3D ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. 3D ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால ரூம் ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் கூலிங் வந்து கிடைக்கும். PM 2.5 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் ரூம் ஏரில் இருக்க டஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். டியூ கிளீன் டெக்னாலஜி ஏசி இண்டோர் யூனிட்டில் காயில் ஆட்டோ கிளீனிங்காக டியூ கிளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் கிளீன் இண்டிகேட்டர், ஃபில்டரில் ரெஸ்ட் ஓவராக ஃபார்ம் ஆச்சுன்னா இண்டிகேட்டர் வந்தாகும். இந்த ஏர் கண்டிஷனில் பவர்ஃபுல் டூயல் ஃப்ளாப் வந்து இருக்குது. டூயல் ஃப்ளாப் இருக்கிறதுனால பவர்ஃபுல் ஏர் ஃப்ளோ வந்து கிடைக்கும். 100% காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, காப்பர் லோ பவர் கன்சியூம் பண்ணும், காப்பர் லைஃப் ஸ்பேன் அதிகம், ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்காக 100% காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி கொரோஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால யூனிட் துருப்பிடிக்காமல் இருக்கும், யூனிட் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். 7 hepta சென்ஸ் ஸ்விங் கம்ப்ரஸர் ட்ரிபிள் டிஸ்பிளே இருக்குது. இந்த ஏசியில் கோண்டா மோட் இருக்குது. கோண்டா மோட் ஆன் பண்ணும்போது ரூம் ஃபுல்லாகவே கூலிங் வந்து கிடைக்கும். ஈக்னோ மோட் இருக்குது. ஸ்டெபிலைசர் இன்சைட், இந்த ஏசியில் ஸ்டெபிலைசர் இன்சைட் இருக்கிறதுனால இந்த ஏசி ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால ஏசிக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஆட்டோ ரீஸ்டார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அகைன் பவர் வரும்போது ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். செல்ஃப் டைனசிஸ், ஏசியில் ஏதாச்சும் இஷ்யூஸ்னா டைனஸ் பண்ணுறதுக்காக செல்ஃப் டைனசிஸ் யூஸ் ஆகும். R32 ரெஃப்ரிஜரண்ட். இந்த ஏர் கண்டிஷனர் 52 டிகிரி செல்சியஸ் 54 டிகிரி செல்சியஸ்லேயும் கூலிங் வந்து ஆகும். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பற்றி பார்க்கும்போது 110 3 ஸ்டார் ஏசி 619 யூனிட்ஸ் பெர் இயருக்கு கன்சியூம் பண்ணும். 110 5 ஸ்டார் ஏசி 475 யூனிட்ஸ். இந்த ரெண்டு ஏசிக்கு யூனிட்ஸ் டிஃபரன்ஸ் 144 யூனிட்ஸ். ப்ரைஸ் டிஃபரன்ஸ் 4,000 rupees. 1.5 ஏசி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பற்றி பார்க்கலாம். 1.5 3 ஸ்டார் ஏசி 880 யூனிட்ஸ் பெர் இயருக்கு கன்சியூம் பண்ணும். 1.5 5 ஸ்டார் ஏசி 785 யூனிட்ஸ் பெர் இயர். இந்த ரெண்டு ஏசிக்கும் யூனிட் டிஃபரன்ஸ் 95 யூனிட்ஸ். ப்ரைஸ் டிஃபரன்ஸ் 7,000 rupees. 3 ஸ்டார் ஏசி வாங்கலாமா 5 ஸ்டார் ஏசி வாங்கலாமா கேட்டீங்கன்னா, நீங்கள் 5 ஸ்டார் ஏசி வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா 5 ஸ்டார் ஏசி லெஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனில் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பட்ஜெட் ப்ரைஸில் ஏசி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 3 ஸ்டார் ஏசி வாங்கலாம். கூலிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கும்போது 110 3 ஸ்டார் ஏசி கூலிங் கெப்பாசிட்டி 3520 watts, 110 5 ஸ்டார் ஏசி 3500 watts, 1.5 3 ஸ்டார் ஏசி 5000 watts, 1.5 5 ஸ்டார் ஏசி 5280 watts, ஐசர் 1.5 5 ஸ்டார் ஏசி 5.20. இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கும்போது இது ஏசி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கப்புறமா அத்தரைஸ் சர்வீஸ் இன்ஜினியர் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1,770 rupees. இந்த அமௌண்ட் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட பே பண்ணணும். டைக்கின் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைக்கின் கஸ்டமர் கேர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த ஏர் கண்டிஷனரில் என்ன அட்வான்டேஜஸ்னால், பவர் ஷெல் 3D ஏர் ஃப்ளோ, PM 2.5 ஃபில்டர், டியூ கிளீன் டெக்னாலஜி, ஃபில்டர் கிளீன் இண்டிகேட்டர், 100% காப்பர் காயில், டூயல் ஃப்ளாப், ட்ரிபிள் டிஸ்பிளே, கோண்டா மோட், இக்னோ மோட் இருக்குது. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துறோம். டைக்கின் ஏசி நீங்கள் லாங் லைஃப் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கும். டைக்கின் ட்ரஸ்டட் பிராண்டட்னால இவங்க ஏசி வாங்கலாம். ஓவரால் இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்து ஏசி ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பேங்க் ஆஃபர்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.